தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த காக்கிநாடா குழந்தைக்கு என்னதான் ஆச்சுன்னு பல பேரை ஏக்கத்தில் காத்துக்கிட்டு இருப்பீங்களே, இந்த அப்டேட்ஸை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ உங்களுக்காக தான் நிறைய தகவல்களை திரட்டியிருக்கேன். ஒன்று உங்கள் காதுகளை கொண்டு வர மக்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த 6ஆம் தேதி காணாமல் போன 2 வயது குழந்தை ஞானேஸ்வரி என்கிற ஜானவி. இந்த குழந்தை அந்த காக்கிநாடாவில் காணாமல் போச்சா, ஒரு பாமாயில் தோட்டத்துக்கு நடுவில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அடுத்த நாள் தேடி 24வது நாளை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நினச்சி பார்க்க முடியுதா? 2 வயசு குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் 24 நாட்களாக எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடுறவங்க, சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபடுறவங்க என்னென்னமோ அட்டம்ப்டை முன்னெடுக்கிறாங்க. பட் இது வரைக்கும் ஒரு சின்ன தொப்பு கூட கிடைக்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு மாதிரி இழுபறியாக தான் இந்த ஒரு தேடுதல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு தகவலை பல பேரை பரப்பி விட்டாங்க. நம்ம இந்த கேஸை டே 1 ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோமா, நமக்கே அந்த தகவலை பார்க்குறப்ப இது எப்பப்பா நடந்துச்சு, இது யாருமே அறிவிக்கலையே அப்படின்னு தான் தோணுச்சு. என்ன தகவல் தெரியுமா அது? இது போல் போலீஸ் சொல்லிட்டாங்களாமா, அந்த குழந்தை சேஃபாக இருக்குது, அந்த குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, குழந்தை பத்திரமா இருக்குது அப்படின்ட்டு போலீஸே சொல்லிட்டாங்கன்னு ஒரு தகவல். இல்லையே, தகவல் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, பெரிய நியூஸாக மாறி இருக்கணுமே. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தேடி பார்க்குறப்ப இப்படி தான் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய பேரும் தவறான தகவலை பரப்பி விட்டாங்க பார்த்தீங்களா. நம்பாதீங்க மக்களே, குழந்தை இன்னும் கிடைக்கல, இதை மட்டும் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அந்த அம்மா இன்னும் அழுதுட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பெருசாக இல்லை, வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து அழுது, அந்த பகுதி வழியாக குழந்தை அங்கங்கே நடமாடி இருப்பாங்களே, அவங்க அங்கே ஆக்டிவாக இருக்கும் போது அந்த இடங்களுக்கு போயிட்டு இந்த அம்மா ஃபீல் பண்ணுறதுன்னு இப்படி கண்ணை கசக்கிட்டு தான் இருக்காங்க அந்த குழந்தையோட அம்மா பவானி அவர்கள். அந்த அம்மாவோட இப்போதைய லைஃப் ஸ்டைல் எப்படி திரும்ப போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நரகமாக போயிட்டுருக்கு. காலையில் எழுந்துக்கிறாங்க, அழறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்படி தான் மக்கள் போயிட்டுருக்கு. போகிற போக்க பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடல்நிலை மோசமானு ஆச்சரியப்படுத்திக்கல. அந்தமாரி அவங்க ஒரு மாதிரி ரொம்ப 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 அழுதுகிட்டு இருக்காங்க. நிறைய பேரும் வான்மனும் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்ககிட்ட, குழந்தை கிடச்சிருமா, இதுமாரி அழாதம்மா, ஃபீல் பண்ணாத, விடு பார்த்துலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் தாய் உள்ளமாச்சு எப்படி கேட்கும், ஒரு சின்ன கில்ட் இல்லாமையாக இருக்கும். குழந்தை காணாமல் போனதுக்கு நம்மளும் காரணமாக இருப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு கில்ட் தான் அவங்கள ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு போட்டு. ஜானவியோட அம்மா கிட்ட ஊடகவியலாளர்கள் கேட்டாங்க, என்னங்க இப்போதைக்கு என்னதாங்க ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க நாங்களும் ஃபுல்லாக தேடுறோங்க, எங்கள் ஃபேமிலி சைட்லேயும் சரி, உறவினர்கள் சரி, கவர்மெண்ட் சைடில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி, குறிப்பாக போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு முழு மூச்சாக தேடிட்டு இருக்கோம். ஆனால் குழந்தை எங்கே இருக்கான்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் நாங்கள் எல்லாம் வேண்டுற விஷயம் என்ன தெரியுமா, குழந்தை யாரோ ஒருத்தவங்க கிட்ட சேஃபாக இருக்கட்டும், இதைத்தான் நாங்கள் இன்னும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக நம்புகிறேங்க, குழந்தை திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரும், இந்த நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடுறோமா, அதுக்கு அடுத்த நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். டுடே இல்லை டுமாரோன்னு அடுத்தடுத்த நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோன்னு அந்த அம்மா அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அந்த அம்மா ஒரு வழியாக்கும், அதிலே மாற்றுக்கிறது இல்லை. வெளியில் பார்க்குற நமக்கு இது வெறும் செய்தி, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த போலீஸ்லாம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்களே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப்னு அவ்வளோ பேருமே. இதில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இது போல் மலைக்கு அருகில் பக்கவாட்டில் இருக்கிற சின்ன சின்ன துளைகள் இருக்குல்ல, குகைகள் மாதிரி ஷேப்பில், அது வரைக்கும் தேடுறாங்க. இந்த பாருங்கள், செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோன் ஃப்ளாஷ் லைட்டை வச்சு குகை வரைக்கும் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும், இருட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக ஆக்டிவாக சர்ச் ஆப்ரேஷன் ஈடுபடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல. ஆனாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஆந்திராவோட உயரிய அதிகாரிகள் சார்ந்த டைரக்ட் மானிட்டரிங்கும் இந்த தேடுதலாம் இப்போ ஈடுபட்டிருக்கு. இன்னும் அந்த குழந்தையை தேடுற முயற்சியில் லோக்கல் வில்லேஜர்ஸே ஈடுபட்டிருக்காங்க. அந்த உள்ளூர் மக்கள் இருக்காங்களே, அவங்க அந்த வீட்டை விட்டு போகிற மாதிரிலாம் தெரியல. அந்த பாப்பா வீட்டை விட்டு கூட அங்கே வராங்க, அந்த பேரண்ட்ஸ்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க வேலையும் பார்த்துக்கணும், அவங்களும் ஃபுல்லாக உழைச்சாதானே சோறு, இதையும் பார்த்துட்டு குழந்தையும் தேடுறாங்க. அந்த மக்கள் மனசு இருக்குது, இதை நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். ஒரு சில ரிப்போர்ட்ஸு மக்கள்கிட்ட வந்த விஷயம் என்ன தெரியுமா, இப்போ சமீப காலமாகவே அந்த குழந்தைய நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸைட் ஆகுதிங்க மக்களே. எப்படி சொன்னாங்கன்ற விஷயத்த போலீஸாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்களே. அப்போ என்னென்னா லுக்கலைக்கு, அதாவது அந்த குழந்தை மாதிரியே, மேக்ஸிமம் குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா,
அந்த ஜானவி குழந்தை மாதிரி 2 வயசுல அவங்க ஒரு குழந்தைங்க பார்த்தோன்னு அவங்க போகிற வர இடங்கள் என்ன பார்த்தது இது போல விஷயங்களை டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. இதில் மக்களை சொல்லி தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த குழந்தை அந்த குழந்தை இருந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு. அதனால் டிபார்ட்மெண்ட் இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. டிபார்ட்மெண்ட்டு இந்த எல்லா கிளைம்ஸையும் எடுத்துக்கிறாங்க, சீரியஸாக எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மக்கள் எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, இது போல் குழந்தைங்க இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 11 நாட்களுக்கு முன்னாடி, எக்ஸாக்டாக இப்போத்துலேருந்து 11 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்கிறாப்புல. அதாவது, சார் இது போல் நான் பஸ் ஸ்டாண்டு கிட்டே போயிட்டு இருந்தேன் சார், அப்போது பஸ்ஸுக்குள்ளே ஒரு குழந்தை அமர்ந்துட்டு இருந்துச்சு. ஜானவி குழந்தை தான் சார் அது, அப்படியே டிட்டோ அதே குழந்தை தான் அப்படின்ட்டு எப்போ இங்கேருந்து 11 நாட்களுக்கு முன்னாடி அந்த மனுஷன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. ராஜமுந்திரி இருக்குல்ல, இதை நோக்கி அந்த பேருந்து பயணப்பட்டுச்சு, நான் அது வரைக்கும் நின்று பார்த்தா அந்த குழந்தை தான் அதுன்னு அடித்து சொன்னாப்புல. இதுக்கப்புறம் போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. என்ன இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்களே, அதான் அந்த பக்கம் ஃபுல்லாக போஸ்டர்ஸ் ஓட்டினாங்களே, அதில் குழந்தை மூஞ்செல்லாம் பார்த்து பழகி போயிட்டாங்களே, ஸோ அதை பார்த்துட்டு அவ்வளோ கேரண்டியாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வந்தாங்க. வந்து ஒரு பேருந்தாக செக் பண்ண ஆரம்பித்தாங்க, யாராவது போயிருக்கலாமா என்னென்னு. அந்த பேருந்து நடத்துனர் இருக்காங்களே, அவங்க இருக்க கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேமராவில் பதிவான காட்சிகள்லாம் அதை எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு கிளைம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த ஒவ்வொருத்தரையும் கொஸ்டின் பண்ணாங்க. இது போல் குழந்தைய பார்த்துருக்கீங்களா, அந்த நபர் சொன்ன விஷயம் உண்மையாக இருக்குமான்னு அந்தளவுக்கு சீரியஸாக பார்த்தாங்க. 11 நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. மேபி அந்த பஸ்ஸில் உண்மையில அந்த குழந்தை இருந்திருந்தாலும் இப்போ மக்கள் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டுருக்க நிலமை, ஏன்னா 24 நாள் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் என்ன இருந்தால் மக்களோட மனசு ஒரு மாதிரி அலப்பாஞ்சிட்டு இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். இது போல் இப்போ வரைக்கும் பதிவாயிட்டு இருக்க தகவல்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போலீஸார் அவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க. இந்த தெலுங்கு ஊடகங்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு பரபரப்பான நியூஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த நாயோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் எப்போ வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, இது வரைக்கும் இங்கே இருக்கவங்கள ஆக்சஸ் பண்ண முடியல பெருசாக நம்மளால். ஆனால் தெலுங்கு ஊடகங்கள் நாங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிட்டோங்க, இதாங்க உள்ளே இருக்க விஷயங்கள்னு சொல்லிட்டு செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஸோ அந்த தெலுங்கு ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்க தகவல்கள் இருக்குல்ல, அதை நான் இப்போ உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை காணாமல் போன 3வது நாள் இந்த நாய் திரும்ப வீட்டுக்கு வந்துச்சா, வந்தப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிச்சா, அதுக்கப்புறம் இறந்து போச்சா, போஸ்ட்மார்ட்டம் அந்த நாய் அனுப்புனாங்களா, சரி போஸ்ட்மார்ட்டம் முடித்த பிற்பாடு ஒன்று இந்த நாயை யாரோ தாக்கியிருக்காங்க அதனால் இறந்துருக்குன்னா நம்மளுக்கு இந்த குழந்தைய கடத்தின தியரி இருக்குல்ல, அது மேலே சந்தேகம் பெருசாக போகும். அப்படி இல்லை இந்த நாய்க்கு யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, இதுவும் மனுஷங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், குழந்தை அவங்கக்கிட்ட இருக்கலாம், அடுத்த கிட்ட சந்தேகம் போகும். அப்படி இதுவும் இல்லையா, ஏதாவது வனவிலங்கு தாக்கியிருக்கலாமா, இதனால் நாய் இறந்துருக்குமா, இந்த ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டமில் தெரிய வந்துச்சுன்னா நம்ம சந்தேகம் அந்த பக்கமும் போவோம், விலங்குகள் பக்கமும். இப்படி 3 முக்கியமான சந்தேகங்களை மனசில் வச்சு நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தெலுங்கு ஊடகங்களில் அவங்க என்ன தெரியுமா செய்தி வெளியிட்டிருக்காங்க, இந்த டாகோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு, அந்த நாய் இறந்ததுக்கு காரணம் நான் சொன்ன 3மே கிடையாதுன்ட்டாங்க. அதாவது அந்த டாகுக்கு பசி பயங்கரமாக இருந்திருக்கு, சாப்பிட எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கு அந்த குழந்தைய தேடி போன அந்த முயற்சியில். அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பசியால் ஒரு மாதிரி சதெல்லாம் உள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, அது போல ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இயற்கை மரணத்தில் வர மக்களே அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த நாயை யாரும் எதுவும் பண்ணலை, அது இயற்கையாக தான் சாப்பாடு கிடைக்காம நீர்ச்சத்து இல்லாமல் அது உயிரிழந்திருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டுமாங்க, அந்த டாக் இருக்குல்ல, அது அந்த வீட்டை நோக்கி வந்துச்சுன்னு சொன்ன பாருங்க திரும்பவும். அப்போது இந்த ஜானவியோட அம்மா இருக்காங்களா பவானி, அவங்களோட முடியை பிடிச்சி இழுத்துருக்கு, ஏதோ அவங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த குடும்பம் அப்போ கேட்டிருக்காங்க, அந்த நாய்கிட்ட பேசுவாங்களே பல பேருமே வீட்டில் பெட்ட வளர்க்குறவங்க, குழந்தைங்கன்னு கேட்க அந்த டாக் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, அவங்க முடியை பிடிச்சி இழுத்துருக்கு. எங்கேயோ கூட்டு போகிறதுக்கு இழுத்துருக்கா என்னவோ தெரியல, அது இழுத்துருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு டிஃப்ரெண்ட்டாக. இந்த வாயெல்லாம் கோணிச்சிக்கிட்டு குழந்த மாதிரியே நுர தப்பி அது போல் அது பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, கழுத்து ஒரு மாதிரி இழுத்து. இதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன்லாம் அந்த நாய் தவிச்சதை அவங்களும் நேரில் பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பவானி அவர்கள் இப்பயும் சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்ச அந்த டாகோட இறப்புக்கு காரணம் நீர்ச்சத்து குறைபாடு தான் இருக்குன்னு அவங்க இன்னும் ஆழமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது அப்பயும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டாக் இறந்தே போச்சு. இப்போ அந்த டாகோட போஸ்ட்மார்ட்டம்னு அவங்க மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணுற விஷயம் நமக்கு அடுத்த கட்ட நம்பிக்கை இருக்குல்ல, அதை உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ஏதாவது ஒரு காரணம் தெரியும், அதை வச்சு அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் நாம் அசியூம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள நேச்சுரல் டெத்துன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு மக்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் உடஞ்சிருக்கா. ஆனால் நம்பிக்கை வைப்போம் மக்கள், நம்ம என்ன ஆஃப்டர் ஆல் ஹியூமன்ஸ் தானே, நம்பிக்கையை வைப்போம். நமக்கு இருக்க கடைசியான ஒரே ஒரு ஆயுதம் அந்த நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு, 24 நாட்களாக அங்கே தேடியும் அந்த குழந்தை தென்படலை. அந்த பாமாயில் தோட்டத்துலேயும் சரி அதுக்கு அருகிலையும் சரி குழந்தை தென்படலை. ஸோ குழந்தை அங்கே இறந்துருந்தா கூட பிரேதமாச்சு கிடச்சிருந்துருக்கும், அதுவும் கிடைக்கல.
அப்போ என்ன இங்கே உங்களுக்கு புரியுது மக்களே? குழந்தை யாராவது கடத்திட்டு போயிருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னாலோ மேபி குழந்தை சேஃபாக இருக்குது, நாம கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். இந்த ஃபென்ஸ் இருக்குல்ல, நான் அதை பற்றியும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அந்த ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி அவங்க உருவாக்கி இருக்கதா சொல்கிறாங்க. இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை ஒருவேளை அந்த ஃபென்ஸை தொட்டிருந்தாலோ கான்டாக்டை ஏற்படுத்தியிருந்தாலோ கரண்ட் தூக்கி அடிச்சிருக்க முடியும், குழந்தை அங்கேயே விழுந்து கூட இருக்க முடியும், இறந்துருந்தாலும் கூட ஃபென்ஸுக்கு அருகில் தான் இருக்க முடியும். ஆனால் எல்லா ஃபென்ஸ் பக்கமும் பார்த்தாச்சு, குழந்தைய பற்றி எந்த ட்ரேஸுமே அங்கே கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குழந்தை போச்சா இல்லையான்ற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு எந்த ட்ரேஸும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கிடையாது. இந்த டாக் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு வேளை எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா டாக் ஜம்ப் பண்ண முடியுமா? ஸோ இந்த ஒரு எபிலிட்டியை வச்சு அது வந்திருக்கலாங்க, டாக் இது பண்ண முடியும் தானே, ஆனால் குழந்தையால அது பண்ண முடியாதுல்ல. ஸோ டாகே வந்திருக்கு வீட்டுக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸை தாண்டி கூட டாக் வந்திருக்கலாம், ஆனால் குழந்தை அந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இருந்து டாக் கூட வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஸோ குழந்தை அந்த பாமாயில் தோட்டம் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே இல்லைன்றது ஒரு நல்ல செய்தி தான். பல பேர் இப்போ ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், ஒரு நாள் நம்பிக்கை நம்ம மனசில் வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, நான் அதை பற்றி சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த இடம் இருக்குல்ல, இங்கே முந்திரி கொட்டைகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக பல பேர் வருவாங்களாமா. பெரிய பெரிய பேகு, பெரிய பெரிய பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு வருவாங்களாமா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலேயே இருக்குன்றாங்க. இப்போ இந்த விஷயம் வெளியே வந்துட்டுருக்கு, 2 அடிக்கு மேலேயே இருக்குமாமா. ஸோ இப்படி யாராவது வந்தவங்க அந்த குழந்தைய அந்த ஒரு பேஸ்கெட்டில் தூக்கி போட்டு போயிருந்தாங்க என்ன பண்ணுறதுங்க? இந்த கேள்வி கேட்குறாங்க. குழந்தை இல்லாதவங்க அந்த குழந்தைய வளர்க்க கொண்டு போயிருந்தா ஓகே, இல்லைன்னா குழந்தைய கடத்திட்டு தானே ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பல பேர் இந்த ஸ்பெகுலேஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஒரு விஷயம், இது வெளியே வந்தது நடந்துட்டுருக்கு. இந்த பாமாயில் தோட்டம் இருக்குல்ல, இதை சுற்றி இருக்க கிராம பகுதிகளில் ஏதாவது ஒரு வீட்டில் புதுசாக குழந்தைய பார்த்தாங்கன்னா மக்கள் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை ஆடுற சத்தம் ஏதோ ஒரு வீட்டில் புதுசாக கேட்குது அப்படின்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி வெளியானதுனால இந்த விளைவிப்பு நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில் சமீபத்தில் ஆந்திரா ஹைகோர்ட் இருக்குல்ல, அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த குழந்தைய தேடுறதுல என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அட்டெம்ப்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுங்க எங்ககிட்ட. எதுக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட இந்த SOP இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஒரு மைனர் காணாமல் போயிட்டா அதை தேடி போகிறவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வழிகாட்டி நெறிமுறை இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை நாங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்ட்டு இந்த ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தையோட குடும்பமே சொல்கிறது, எங்கள் அதிகாரிகளை குறைய சொல்ல முடியாதுங்க, அவங்க அவ்வளோ தேடுறாங்க, எங்களுக்கே பார்க்கும்போது அப்படி இருக்குது, அவங்க மேலே குறைய இருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு எல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஆவணமாக வேணும்ல, அதான் இந்த ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் தாக்கல் பண்ண போகிறதாவும் தகவல் கிடச்சிருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு பின்னதாக இருக்குது. அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே என்ன வாய் இருக்கலான்னு நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் இந்த ஒரு கேள்வி மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சில தகவல்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு, அதை நான் வெரிஃபை பண்ண பிற்பாடு, இன்னும் சில கூடுதல் தகவலை திரட்ட பிற்பாடு உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.